நீங்க எத்தனை டேட்டா அனாலிஸ்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்க? 50, 100, 200 பட் ஸ்டில் நோ கால்ஸ். உங்களுக்கு SQL தெரியும், பைத்தான் தெரியும், எக்ஸல் தெரியும், ஆனாலும் கால் வரலையா? The problem is not your skill. The problem is recruiters உங்க ஸ்கில்ல எங்க பார்க்கணும்னே தெரியாததுதான். நான் இன்னைக்கு எக்ஸாக்ட்டா உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா which one portfolio to build to get a data analyst interview calls. So இத நான் சொல்றதுக்கு முன்னாடி I would like to share a real incident. என்னோட friend ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க BSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. பைத்தான் தெரியும், எக்ஸல் தெரியும். 6 மந்த் வந்து அவங்க ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு 0 கால்ஸ் தான் இருந்தது. பட் அவங்க ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. ஒரே ஒரு ப்ராஜெக்ட், ரியல் டேட்டா, கிளீனான டேஷ்போர்ட் கேகல்ல அப்லோட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 4 வீக்ஸ்ல 3 கம்பெனி கிட்ட இருந்து இன்டர்வியூ கால்ஸ் வந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? அதை தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். See, listen carefully. A fresher with one strong portfolio will always get a call before someone with 2 years experience and no portfolio. HR கிட்ட மொத்தமே 6 செகண்ட்ஸ் தான் இருக்கு உங்க ரெஸ்யூமை பார்க்கிறதுக்கு. பட் போர்ட்ஃபோலியோ லிங்க் அப்படின்றது அதை கிளிக் பண்ணா உங்களையே அவங்களால ஃபுல்லா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டேட்டா அனாலிஸ்ட் ரோலுக்கு கம்பெனி என்ன தேடுறாங்க? இவங்களுக்கு டேட்டாவை பார்த்து இன்சைட் சொல்ல முடியுமா முடியாதா? இவ்வளவுதான். உங்க போர்ட்ஃபோலியோ அதை ப்ரூஃப் பண்ணணும். டிகிரி ப்ரூஃப் பண்ணாது, சர்டிபிகேட் ப்ரூஃப் பண்ணாது, ஒரே ஒரு ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட் இருந்தா போதும். ஓகே மேம், என்ன ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணணும், எப்படி பில்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். மோஸ்ட் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா டைட்டானிக் சர்வர்வெல் ப்ரெடிக்ஷன்ஸ், ஐரிஸ் ஃப்ளவர் கிளாசிபிகேஷன், மினிஸ் டிஜிட் ரெகக்னைசேஷன், சோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத ரெக்ரூட்டர்ஸ் டெய்லி பாக்குறாங்க. இது ஜஸ்ட் ஒரு டியூட்டோரியலோட காப்பி பேஸ்ட்னு அவங்களுக்கு இமிடியேட்டா தெரியும். சோ வாட் யூ வாண்ட் டு பில்ட்? ஒரு பிசினஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ இ-காமர்ஸ் சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the data set is freely available on the Gaggle. அதை அனாலிசிஸ் பண்ணி மந்த்லி ரெவென்யூ ட்ரெண்ட் காமிக்கணும், டாப் பெர்ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், கஸ்டமர் செக்மெண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஒரு பவர் BI இல்லனா டேபுலர் டேஷ்போர்ட் பில்ட் பண்ணணும். HR இத பார்த்த உடனே ஓ இவங்களுக்கு ரியல் ப்ராஜெக்ட், ரியல் பிசினஸ் டேட்டா ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னு ஃபீல் ஆகும். சோ பிசினஸ் ப்ராப்ளம் பிளஸ் ரியல் டேட்டா செட், கிளியரான இன்சைட் தான் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கால் எடுத்து கொடுக்க போகுது. சோ ஜஸ்ட் டேஷ்போர்ட் மட்டும் போதாது. உங்க ப்ராஜெக்ட்ல இந்த 5 திங்ஸ் கண்டிப்பா இருக்கணும். நம்பர் 1, பிசினஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட். வாட் ப்ராப்ளம் am I solving? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க பார்க்க வேண்டியது. இத நீங்க ஃபர்ஸ்டா சொன்னீங்க அப்படின்னா லைக் how you have to say I analyze 2 years of sales data to find why quarter 3 revenue drop 18%. So இதுல numbers add ஆயிருக்கணும். That is very important. இந்தது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்பர் 2, data source. So data source நிறைய இடத்துல அவைலபிளா இருக்கு. Gaggle இருக்கு, கவர்மெண்ட் ஓபன் டேட்டால இருக்கு, கம்பெனி பப்ளிக் டேட்டால இருக்கு. சோ எங்க இருந்து நீங்க டேட்டாவை எடுத்தீங்கன்றது சொல்லணும். டிரான்ஸ்பரன்சி உங்களுடைய கிரெடிபிள காமிக்க போகுது. தேர்ட் ஒன், கிளீனான விஷுவலைசேஷன் இருக்கணும். சார்ட்ஸ் கிளட்டரா இருக்க வேண்டாம். 3 to 5 கிளியர் விஷுவல்ஸ் இருந்தா மட்டும் போதும். பவர் BI, டேபுலே ஆர் ஈவன் பைத்தான், மேட்ப்ளாட்லிப் எதுவா இருந்தாலும் கிளீனா இருக்கணும். நம்பர் 4, இன்சைட் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். டேட்டா காட்டுறது ஒரு டேட்டா அனாலிஸ்டோட வேலையே கிடையவே கிடையாது. பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா the business should focus on this அப்படின்னு நீங்க ஒரு சில ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். இந்த ரெக்கமெண்டேஷன் தான் உங்களை ஸ்பெஷலா காமிக்க போகுது. நம்பர் 5, GitHub இல்லனா Gaggle லிங்க். கோட் இருந்தா GitHubல போடுங்க. நோட் புக்கா இருந்தது அப்படின்னா Gaggleல ஷேர் பண்ணுங்க. லைவ் டேஷ்போர்ட் இருந்தது அப்படின்னா டேபுலே பப்ளிக்கோ இல்லனா பவர் BI சர்வீஸ்ல பப்ளிஷ் பண்ணுங்க. சோ இந்த போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் எல்லாம் எங்க மேம் நான் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா செப்பரேட் வெப்சைட் வேணுமா அப்படின்ற क्वेश्चंस உங்களுக்கு நிறைய இருக்கும். டேட்டா அனாலிஸ்டுக்கு 3 பிளேஸ்ல இந்த போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்டை நம்மளால வைக்க முடியும். நம்பர் 1, Gaggle. சோ Gaggle ப்ரொஃபைல்ல உங்களோட நோட் புக் அப்லோட் பண்ணுங்க, டேட்டா செட் ஷேர் பண்ணுங்க, காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெக்ரூட்டர்ஸ் Gaggle ப்ரொஃபைல் செக் பண்ணுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். செகண்ட் பிளேஸ் GitHub ப்ரொஃபைல். சோ இங்க உங்களுக்கு SQL queries, பைத்தான் ஸ்கிரிப்ட், EDA நோட்புக்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். கிளீனான ரீட்மி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. தேர்ட் ஒன், LinkedIn ஃபீச்சர் செக்ஷன். உங்க ப்ராஜெக்ட்டை LinkedIn ஃபீச்சர்ல ஆட் பண்ணுங்க. டேஷ்போர்டோட ஸ்கிரீன்ஷாட் போடுங்க, லிங்க் கொடுங்க. HR ஒருத்தவங்க உங்க ப்ரொஃபைலை பார்க்கும்போது அது என்ன ப்ராஜெக்ட்ன்றத அவங்களுக்கு தெரியும். செப்பரேட் வெப்சைட் வேணும் அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். பட் தட் இஸ் ஆப்ஷனல் ஒன். இந்த 3 பிளேஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதுமான விஷயம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு பிராக்டிகலான ஒரு டெஸ்ட் சொல்ல போறேன். அந்த டெஸ்ட் என்ன அப்படின்னா HRI டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ப்ராஜெக்ட் ரெடி ஆனதுமே இந்த டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க டேஷ்போர்டோ இல்லனா நோட்புக்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சிம்பிளான क्वेश्चन கேளுங்க. If I am an HR who knows nothing about the data, can I understand what this
project is about in 10 seconds. Answer yes ஆ இருந்ததுனா உங்க project ready. Answer no ஆ இருந்ததுனா title மாத்துங்க, summary add பண்ணுங்க, என்னென்ன அதுல குறை இருக்கோ எல்லாத்தையும் clear பண்ணுங்க. ஒரு data analyst portfolio projectல common mistake என்ன அப்படின்னா டெக்னிக்கலா இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க, பட் ஹெச்ஆருக்கு ஒண்ணுமே புரியாது. ஸோ உங்க ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் பீப்புளுக்கு புரியணும் அப்படின்ற மாதிரியே நான் டெக்னிக்கல் ஹெச்ஆருக்கும் புரியணும். அதுதான் ஒரு வின்னிங் போர்ட்ஃபோலியோ. ஸோ ஆஸ் அ போனஸ் செக்ஷனா உங்களுக்கு 3 ப்ராஜெக்ட் நான் சொல்ல போறேன். இந்த 3 ப்ராஜெக்ட் உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க வச்சீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் மீ, அதுவும் எஸ்பெஷலி த லாஸ்ட் ப்ராஜெக்ட் என்னுடைய 6 figure டேட்டா அனாலிஸ்ட் ஜாபுக்கு இனிஷியல் டேஸ்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எதனால அது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றதையும் கூட நான் உங்களுக்கு சொல்றேன். The first project is EDA, that is exploratory data analysis. EDA னு கேட்கும் போதே இங்க பேசிக்கா இது ரொம்ப பேசிக்கா தெரியுதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் EDA ரைட்டா பண்ணீங்க அப்படின்னா அது அலோன் மட்டுமே உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் எடுத்து கொடுக்கும். EDAல நம்ம என்ன பண்றோம், டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்றோம், இன்சைட் பார்க்குறோம், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது ஆவரேஜ் என்ன, ரேஞ்ச் என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதோட நீங்க நிப்பாட்ட கூடாது. வேரியபிள்ஸ்க்கு இன் பிட்வீன்ல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத உங்க விஷுவலைசேஷன் மூலமா காமிக்கணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோ ரெஸ்டாரண்டோட டேட்டா எடுக்கலாம். ரேட்டிங் வெஸ் பிரைஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பாருங்க. சிட்டி வைஸ் ஆர்டர் பேட்டர்ன்ஸ் என்னன்னு காமிங்க. பீக் ஹார்ஸ் எது, லோ ஹார்ஸ் எதுன்னு டிஸ்கவர் பண்ணுங்க. டேட்டாவை ஜஸ்ட் பார்க்காம டேட்டா கிட்ட क्वेश्चन கேளுங்க, அதுக்கான ஆன்சர் காமிங்க. தட் இஸ் கால்ட் அஸ் EDA. The second project is full stack data analysis project. இது மோஸ்ட் பவர்ஃபுல் ஒன் ஃபார் ஷோயிங் யோர் ரேஞ்ச். ஃபுல் ஸ்டாக்னு டெவலப்பர்ஸ்க்கு மட்டும் சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க, டேட்டா அனாலிஸ்டுக்குமே இருக்கு. என்ன அப்படின்னா ஜஸ்ட் டேஷ்போர்ட் மட்டும் பில்ட் பண்ணல, ஜஸ்ட் SQL query மட்டும் எழுதல, ஜஸ்ட் பைத்தான் நோட்புக் மட்டும் போடல, பிகினிங் டு எண்ட் ஃபுல் பைப்லைன் நான் பில்ட் பண்ணிருக்கேன். ஒரு மெஸ்ஸி ரா டேட்டா எடுத்து SQLல query பண்ணி, பைத்தான்ல கிளீன் பண்ணி, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி, ரீஷேப் பண்ணி, பவர் BI ஆர் டேப்லேல டேஷ்போர்ட் பில்ட் பண்ணி இன்சைட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். இத ஒரே ப்ராஜெக்ட்ல பண்ணிருக்கேன். ஹையரிங் மேனேஜர்ஸ் இத பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா இவங்களுக்கு ஒரே டூல் மட்டும் தெரியல, டேட்டாவோட லைஃப் சைக்கிள் முழுசாவே தெரிஞ்சிருக்கு. டூல்ஸ் வந்து ஐசோலேட்டடா தெரிஞ்சா போதாது, டூல்ஸ் கனெக்டடா தெரியணும். தட்ஸ் வாட் திஸ் ப்ராஜெக்ட் ப்ரூவ்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இ-காமர்ஸ் ராவான CSV டேட்டாவை எடுத்து பைத்தான்ல கிளீன் பண்ணுங்க, SQL டேட்டாபேஸ்ல லோட் பண்ணுங்க, பவர் BIல சேல்ஸ் டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுங்க, 3 key business insight பிரசன்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு ப்ராஜெக்ட் உங்களை 90% கேண்டிடேட்டை விட ஒரு ஃப்ரெண்ட்ல காமிக்க போகுது. அட் லாஸ்ட் ஒன், this is a third project. இதுதான் நான் சொன்ன ப்ராஜெக்ட். என்னுடைய 6 figure டேட்டா அனாலிஸ்ட் ஜாபுக்கு இதுவும் ஒரு காரணம். தட் இஸ் ஃபனல் அனாலிசிஸ். என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸ் ஆர் ஜர்னில யூசர் எப்படி மூவ் பண்றாங்கன்னு ட்ராக் பண்றது தான். இப்போ மார்க்கெட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட்ல விசிட் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் பேஜ் பார்ப்பாங்க, கார்ட்ல ஆட் பண்றாங்க, செக் அவுட் பண்றாங்க, பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எத்தனை பேர் இருக்காங்க, எந்த ஸ்டெப்ல டிராப் ஆகுறாங்க, ஏன் டிராப் ஆகுறாங்கன்னு அனாலிசிஸ் பண்றோம். இது ஒரு சார்ட் போடுறது கிடையாது, ஒரு பிசினஸ் புரிஞ்சுக்கிறது. ஃபனல் அனாலிசிஸ்ல நீங்க என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நான் டேட்டா மட்டும் பார்க்கல, பிசினஸ் ப்ராப்ளமை எண்ட் டு எண்ட் நான் திங்க் பண்ணிருக்கேன், எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்றத ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கேன். இன்டர்வியூல இதை பத்தி பேசும்போது ஹையரிங் மேனேஜரோட ஐ லைட் அப் ஆகும். ஏன்னா நீங்க டேட்டாவை பிசினஸ் லாஜிக்கா கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க. இதுக்கு தான் கம்பெனி பே பண்ணுவாங்க, அதுக்கு தான் உங்களுக்கு 6 figureக்குரிய சேலரி வர்த்தா கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்விக்கி இல்லனா பிளிப்கார்ட் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் ஃபனல் எடுங்க. இதுல அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், கன்சிடரேஷன், பர்ச்சேஸ், ரிட்டென்ஷன்ஸ் இந்த ஸ்டெப்பை நீங்க ட்ராக் பண்ணணும். எந்த ஸ்டேஜ்ல யூசர் கிட்ட இருந்து டிராப் வருதுன்னு காமிங்க. பிசினஸ்க்கு 3 கான்கிரீட் ரெக்கமெண்டேஷன் கொடுங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் உங்களை அனாலிஸ்டா மட்டும் காட்ட போறது இல்ல, ஸ்ட்ராட்டஜிக் திங்கராவும் காட்டும். சோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இந்த 3 ப்ராஜெக்டும் இருக்கணும். ப்ராஜெக்ட் நம்பர் 1 EDA, டேட்டா கிட்ட கேள்வி கேளுங்க, இன்சைட் கண்டுபிடிங்க. ப்ராஜெக்ட் 2 ஃபுல் ஸ்டாக் அனாலிசிஸ், டேட்டா பைப்லைன் பிகினிங் டு எண்ட் காமிங்க. டேட்டா ப்ராஜெக்ட் நம்பர் 3 ஃபனல் அனாலிசிஸ், பிசினஸ் திங்கிங் ப்ரூஃப் பண்ணும். இதுதான் ஒரு கேம் சேஞ்சர். அண்ட் ஆல்வேஸ் HR ஐஸ் டெஸ்ட் பண்ணுங்க பிஃபோர் யூ ஷேர் எனிதிங். ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு SQL ரிலேட்டடான ஹெவி ரோல் வேணுமா, பைத்தான் ரோல் வேணுமா, இல்ல டேஷ்போர்ட் ரிலேட்டடான ரோல் வேணுமா, அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஐடியாஸ், ப்ராஜெக்ட் ஐடியாஸ் வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது இல்லைன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபீல்டுக்குள்ள என்ட்ரு ஆகணும், இது மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.